வணக்கம் பிள்ளைகளே. தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்தில் ஈடுபடுவோம். நீர் என்னும் கருப்பொருளில் நீருடன் வெவ்வேறு பொருட்கள் செயற்படும் விதத்தை தேடி அறிந்து அறிக்கைப்படுத்துவார் என்னும் தேர்ச்சியுடன் அன்றாடம் பயன்படுத்துவதற்கு தேவையான நீரை சுத்திகரிப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்றை தயாரித்தல் என்னும் கற்றல் பேரினூடாக பிள்ளைகளே நீர் வடிகட்டி அமைப்போம். பிள்ளைகளே, அடுத்ததாக செயற்பாட்டுக்கு செல்வோம். இந்த செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் குளிர்பான போத்தல், பஞ்சு, மணல், பரல், சேற்று நீர் அல்லது நிறைச்சாயமூட்டிய நீர். பிள்ளைகளே, இப்பொழுது செயற்பாட்டில் ஈடுபடுவோம். செயல் ஒழுங்கு: போத்தலின் மேற்பகுதியின் வாயை கீழ்நோக்கி திருப்பி அதனை ஒரு புனல் போன்று வைப்போம். அதன் வாயை மூடும் வகையில் பஞ்சு திரளையை அதனுள் வைப்போம். அடுத்து மணல் படையை இடுவோம். மணற்படையின் மேல் பரற்படையை இடுவோம். அதனுள் சேற்று நீரை ஊற்றுவோம். இப்பொழுது யாது நிகழ்கின்றது என்பதை அவதானிப்போம். தற்பொழுது நீரானது வடிந்து தூய நீராக காணப்படுகின்றது. சேற்று நீர் மெதுமெதுவாக வடிந்து தெளிந்த நீராக வெளிவருவதை அவதானிக்கின்றீர்கள். இவ்வாறு வடிந்து வரும் நீர் பருகுவதற்கு உகந்ததன்று. இப்பரிசோதனையின் முடிவாக கலங்கல் தன்மையுள்ள நீரானது வடிகட்டியினூடாக வடிந்து வரும்போது தெளிந்த நீராக வெளிவருகின்றது என்பதனை அவதானிக்க முடியும். பிள்ளைகளே, இச்செயற்பாட்டை நீங்களும் வீடுகளில் செய்து பார்த்து இதனை அறிந்து கொள்ளலாம். மற்றுமொரு செயற்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம். சரியா